ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நண்டு வறுவல் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். 1 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் பாருங்க, நல்லா கழுகி கிளீர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2-3 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றுறேன். 1 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுடலாம். இதில் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இருக்குது. இப்போ இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூட நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இது கூட தக்காளி போட்டுடலாம். 2 தக்காளி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி போட்டுடலாம். இதில் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கியாச்சு. இது கூடயே இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள் போடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூனு ஜீரகப்பொடி எல்லாத்தையும் போட்டு இப்போது நல்லா இறக்கி விட்டுடலாம். மசாலா கூட வதங்கட்டும். நல்லா மசாலா நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூடயே நண்டை போட்டுடலாம். நண்டு போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு உப்பு போடுறேன் நான். உப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் நல்லா பிடிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இப்போ மசாலாவில் 5 நிமிஷம் அப்படியே மசாலா நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை செம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். நல்லா இலக்கி விட்டுடலாம். இலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சா வெந்துடும். அதுக்குள்ளே ஒரு மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். மசாலா இப்போ நம்ம அரைச்சி எடுக்கலாம். மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிற பொடிக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூனு மிளகு, இதையும் போட்டுட்டு இப்போ நம்ம மிக்சரில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சிட்டு வந்தாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ மசாலா போட்டுடலாம். அதில் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா தண்ணி வற்றியாச்சு. தண்ணி நல்லா வற்றிடுச்சு பாருங்க. நல்லா சுக்கி ஆயிடுச்சு. இது கூடயே மசாலா பொடிச்சு வச்ச மசாலாவை இப்போ 1 கிலோவுக்கு இந்த மசாலா நான் பொடிச்சிருக்கிறேன். அந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். மசாலா போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். மசாலா அதில் நல்லா பிடிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா நல்லா பிடிச்சிருச்சு வருங்க. பாருங்க, சூப்பராக வந்திருக்குது வறுவல். நண்டு வறுவல் பாருங்க, சூப்பராக இருக்குது. நண்டு வறுவல் ரெடி ஆகியாச்சு பாருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நண்டு வறுவல். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காரச்சாரமாக நல்லா நண்டு வறுவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில்
ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும்.